சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில அடுத்ததாக உருவாக இருக்கும் படம் தான் சேயோன். இந்த படத்தில வந்துட்டு அவருக்கு சேலரி எப்படி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, படத்துடைய ப்ராஃபிட்ல 70% வந்து அவருடைய ஷேர் அப்படின்ற மாரி வந்து சொல்லப்படுது. ஆக்சுவலா இப்போ ஒரு 10,00,00,000 வந்து அட்வான்ஸா வந்து வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியும், அ இதற்கு முன்னாடி அவர் நடித்த மதராசி, பராசக்தி போன்ற படங்கள்ல ஷேரிங் பேசிஸ்ல தான் வந்து ப்ராஃபிட் பேசிஸ்ல அவருக்கு வந்து ஷேர் கிடைச்சது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. பேசிக் சேலரிய மட்டும் முன்கூட்டியே குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வர ப்ராஃபிட்ல வர ஷேர்ஸ வச்சு தான் அவருக்கு வந்து குடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஸோ, இப்ப இந்த சேயோன் திரைப்படம் வந்து டோட்டலாவே 35,00,00,000க்கு வந்து பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம எஸ்கேக்கு குடுத்த 10,00,00,000யும் சேர்த்து மொத்தமே 35,00,00,000க்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், இந்த படத்துடைய பிசினஸ் மட்டுமே மினிமம் பிசினஸ் மட்டுமே 120,00,00,000 கிட்ட வந்து போகும் அப்படின்றதால, கண்டிப்பா இந்த ஒரு படத்துல மட்டுமே நம்ம எஸ்கே அவர்களுக்கு கிட்டத்தட்ட 60,00,00,000யாக வரும். அந்த ப்ராஃபிட் ஷேர்லாம் வந்து சேர்த்து பார்த்தா 60,00,00,000யாக அவருடைய சேலரி கிடைக்கும். அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு மேசிவான ஒரு வளர்ச்சி அப்படின்ற மாரி ரசிகர்கள் எல்லாருமே வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.